உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா குரு உச்சம் பெற்று உங்க ராசியில இருக்க போறாரு. செவ்வாய் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு என் வாழ்க்கை மாறாதா, நான் இப்படியே இருந்துருவேனா, கடன்ல இருக்கேன் சார், அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன், திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்ல தொந்தரவு, எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆயிட்டேன், இப்ப ஒண்ணுமே முடியாம உட்காந்துருக்கேன், நான் 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், என்னை நம்பி நிறைய பேர் வந்தாங்க, வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க, நான் இப்ப கடைசியில மாட்டிட்டு முழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய முக்கியமா கடக ராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆயிலையும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. என்ன சார் எங்களை மட்டும் விட்டுட்டீங்க, நாங்களும் அப்படித்தான் பட்டுட்டு இருக்கோம். சில பேர் இருக்கீங்க, இல்லாம இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புனர்பூசம் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ராஜ யோகம்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம பெருசா வந்துரும் போல. அப்படி கிடையாது. வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச், ஒரு ஆரம்பம்னு இருக்கா இல்லையா, அந்த ஆரம்பம் இந்த மாசத்துல இருக்கு. அதை அழகா பயன்படுத்திங்க கடகராசி என்பது. ஃபர்ஸ்ட் நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா வீடு மாறுங்க, இடம் மாற்றம் பண்ணுங்க, ஊர் மாறி ஏதாவது வேலைக்கு போங்க. அதே போல வெளிநாடு பயணத்துக்கு அதிகம் முயற்சி பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா லைஃப் சூப்பரா ஆயிடும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த ஜூனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பணமும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளா நீங்க மாறிடுவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. ஃபாரின்ல இருக்கீங்க, எனக்கு வேலை இல்லை சார், பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்குன்னா அங்கேயே பக்கத்திலே ஒரு இடமாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது, தொழில் மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதே மாதிரி சொந்த வீட்டில தான் சார் இருக்கேன் அப்படின்னா சொந்த வீடை ஒரு வாட்டி ஒரு பெயிண்ட் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி செஞ்சு. ஏன்னா இந்த கடகராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் குரு வரும்போது நினைக்கிட்டீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க ஒரு வீட்டில் ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு கணபதி நவரவம் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் உறுதியா இருக்கு. கண்டிப்பா நீங்க மாறிதான் ஆகணும். வேற ஏதாவது பிசினஸ் ஆட் பண்ணணும், இல்ல இதை கொஞ்சம் மாத்தி செய்யணும், இல்ல ஆபீஸை மாத்தணும், இல்ல உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தியே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான மாதமா இருக்கு. அதை மாத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வந்துடும். நம்ம ஏன் மாறக்கூடாதுன்னு யோசிச்சிங்கனாவே அது சேஞ்சஸ் வந்துடும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம்.
திருமணத்திற்கு ஒரு அற்புதமான மாதம் சார். ஏன்னா ஒரு ராசியாதிபதி குரு பகவான் அங்க ராசியில இருந்தே 7ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த வருஷம் தவிர கடக ராசிக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாது. 35 வயசு ஆயிடுச்சு சார், 40 வயசு ஆயிடுச்சு சார், 45 வயசு ஆயிடுச்சு சார், எனக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருஷம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதுக்கான ஆரம்பம் இது. இப்பவே நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தை மாசத்துல திருமண யோகம் நடந்தே தீரும். அதே போல குரு உச்சம் பெற்றனால குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த பூச நட்சத்திரத்துல கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அங்க கட்டி இருக்கிறதுனால எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை நிக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல இந்த கடக ராசி அன்பர்கள் இந்த மாசம் கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படின்னா உறவுகள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருங்க. வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு உறவுகள் எல்லாம் செய்வாங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. அதை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் பண்ணணும், நான் என் லைஃபை வாழ போறேன், எனக்காக நான் செய்ய போறேன், எனக்காக நான் வாழ போறேன் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் முதல்ல இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷமே இல்லாம இருக்கும்போது என்னடா வாழ்க்கை, எதுக்குடா வாழ்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம நான் எனக்காக செய்ய போறேன், உங்களுக்காக நீங்க ஏதாவது போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிங்க, உங்களுக்காக ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, உங்களுக்காக ஒரு தொழில் பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு வேலை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடகராசி என்பதற்கு இது ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகிறது.